கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7. ஆம் என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். அதோடு கூட நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காக்கிறார். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோன்னு சொல்லி வேடர்கள் என்ன செய்வாங்கன்னா, குருவிகளை பிடிக்க கண்ணி வைப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள பிசாசானவன் நம்மை அவன் வழியில் விழத்தள்ளுறதுக்காக எத்தனையோ கண்ணிகளை வச்சு நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும், அதை சேதப்படுத்தணும்னு சொல்லி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி யோவானில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மாவை திருடி அவன் நம்மை நரகத்துக்கு கொண்டு போகும்படியாய் நமக்கு எதிராக அவன் கண்ணி வச்சான். ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருந்து வேடன் வைத்த எல்லா கண்ணிக்கும் சத்ரு வைத்த எல்லா கண்ணிக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், நம்மை தப்பு பண்ணினார். நம்மை தப்பு பண்ணினது மாத்திரமில்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆத்மாவை ஆண்டவர் என்ன செஞ்சார், மீட்டெடுத்தார். கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த நாளிலும் கூட நமக்கு விரோதமாக எத்தனையோ கண்ணிகள் நம்மை சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கலாம். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தின்படி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீங்கிற்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். விசேஷமாக அவர் நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து அவர் நடத்துவார். அவருடைய வசனத்தை நாம் முழுமையுமாய் நாம் விசுவாசித்து நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.